ஓகே. இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7த் ஓகேங்களா? அதாவது 7த் 3 டெர்ம். 7த் 3 டெர்ம் ஹிஸ்ட்ரி சரிங்களா? இந்த ஹிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லெசன் புதிய சமய கருத்துகளும், இயக்கங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு கொஸ்டினுக்கு வந்து கேட்கறாங்க. மேக்ஸிமம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனா நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றதே நம்ம அ அத மட்டும் கொஞ்சம் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்துருங்க. இந்த இடத்துல பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. அறிவின் வெளிப்பட ஞான மார்க்கம், சடங்குகள், நற்செயல்கள் ஆகியவற்றின் வெளிப்பட கர்மா மார்க்கம் ஆகிய இவை 2ஐயும் காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது அப்படின்னு சொல்லி எந்த புக்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்குவோம். பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்றத மட்டும் நோட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பக்தி இயக்கம். ஓகேங்களா? அதாவது பக்தி இயக்கத்தோட தொடக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்ட ஒட்டி தான் வந்து பார்த்தோம்னா தொடங்குது அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 7ஆம் நூற்றாண்டு அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தா போதும். 7ஆம் நூற்றாண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, சூஃபி கோட்பாடு ஒரு சில இத வந்து கடவுள வந்து உணர முடியும் என நம்புனது அப்படின்னு வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமயமான தியானம் ஆகியவற்றின் மூலமே கடவுளை உணர முடியும் என எந்த கோட்பாடு சொன்னது அப்படின்னு சொல்லி மாரி நமக்கு கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணி குடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்துக்களும், இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுளே அப்படின்னு சொல்லி ஹரிதாசர் வந்து சொல்லியிருக்காருப்பா. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது இந்துக்களும், இஸ்லாமியரும் கடவுளை வந்து வெவ்வேறு பெயர்ல அழைத்தாலும் இருப்பது வந்து ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அப்ப தமிழகத்துல பக்தி இயக்கம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆழ்வார்களும், நாயன்மார்களும் தான் தமிழகத்துல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இவங்க தான். ஓகேங்களா? அதாவது பக்தி இயக்கத்த தொடங்கி வைத்த வைணவ பக்தி அடியாளர்கள் யார் அப்படின்னா ஆழ்வார்கள். ஓகேங்களா? அடுத்து சிவனை வழிபடக்கூடிய அந்த சைவர்கள். ஓகேங்களா? இவங்கள வந்து நாயன்மார்களும் தமிழ் மொழியில் பக்தி பாடல்களை இயற்றி தங்களுக்கு கடவுளுக்கு சமர்ப்பித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதாவது 12 ஆழ்வார்கள் இருப்பாங்கப்பா. 12 ஆழ்வார்களும் ஆ சைவ சமய குரவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நாயன்மார்கள். அவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் அந்த பக்தி இயக்கத்த வந்து ஸ்டார்ட் பண்ணதே தமிழ்நாட்டுல. ஓகேங்களா? வைணவம்னா ஒண்ணும் இல்ல பெருமாள். இவங்க வந்து இந்த பெருமாள பத்தி பாட்டு பாடியிருப்பாங்க. இவங்க வந்து சிவன பத்தி பாட்டு பாடியிருப்பாங்க. அதாவது சிவன பத்தி பாடக்கூடியவங்க வந்து சைவர்கள்னு சொல்லுவாங்க. வைணவம். வைணவம் அப்படின்றது பெருமாள பத்தி பாடக்கூடியவங்க. பெருமாள பத்தி பாடக்கூடியவங்க ஆழ்வார்கள். இவங்க 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கிட்டா போதும். வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சிவபெருமான திருவிளையாடல்கள பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதாவது சிவன், விஷ்ணு குறிப்பா கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் வந்து தமிழ்லயும் ஏனைய தென்னிந்திய மொழிகளிலும் கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள்லாம் இயற்றப்பட்டன. அது இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பக்தி இலக்கியம் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அதான் முன்னாடியே சொன்னதுதான் விஷ்ணு பத்தி வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது விஷ்ணுவோட அவதாரம். அதாவது ராம, கிருஷ்ண அவதாரங்கள அடிப்படையா கொண்டது. ஓகேங்களா? அதாவது விஷ்ணுவோட அவதாரம், ராமகிருஷ்ண அவதாரங்கள அடிப்படையா கொண்டது தான் அந்த வைணவம் அப்படின்றது. ஓகேங்களா? 12 தமிழ் ஆழ்வார்கள் அவர்கள் இயற்றிய அழிவில்லா பாடல்களாகவே நன்கறியப்பட்டவர்கள் ஆவார். அதாவது தமிழ் ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் எழுதக்கூடிய அந்த பாடல் அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மாழ்வார். நம்மாழ்வார் அவர் இயற்றிய 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மாழ்வார் எழுதினது தான் திருவாய்மொழி. சரிங்களா? அப்ப நம்மாழ்வார் என்ன எழுதுறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்மாழ்வார் அப்படின்றது 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் எனும் பெயர்ல நாதமொழி தொகுத்திருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற பெயர்ல யார் தொகுத்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாதமுனி. ஓகேங்களா? ஆழ்வார்கள்ல ஆண்டாள் மட்டும் தான் பெண்ணு. இதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆழ்வார்கள்லயே ஆண்டாள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண். ஓகேங்களா? அதாவது பெரியாழ்வாரோட தொடக்கத்துல வந்து விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார். பெரியாழ்வார தொடக்கத்துல எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தாய் யசோதையோட இடத்துல தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. யார் அப்படின்னா இவர் தான் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். ஓகேங்களா?
அதாவது தாய் யசோதையோட இடத்துல தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்கள் வந்து பாடினவர் இவர் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் துளசி தோட்டத்துல பெரியாழ்வார் வந்து ஆண்டாளை வந்து குழந்தையா கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஏன்னா அந்த கோயிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஆண்டாள். நெக்ஸ்ட், கோவில் நகரமான திருவில்லிபுத்தூரில் வளர்ந்த அவர் ஆண்டாள் அப்படின்னா ஆட்சி புரிவாள் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இவங்க வந்து மொத்தம் 2 புக்கு எழுதியிருப்பாங்கப்பா. ஒன்று திருப்பாவை, அதாவது கிருஷ்ணனை அடையும் வழி, நாச்சியார் திருமொழி, பெண்ணின் புனித பாடல்கள் ஆகிய 2ம் ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதைகள். இந்த 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பாவை, இன்னொன்று வந்து நாச்சியார் திருமொழி. திருப்பாவைனா கிருஷ்ணனை அடையும் வழி, நாச்சியார் திருமொழி அப்படின்னா பெண்ணின் புனித பாடல்கள். ஓகேங்களா, இது எங்க? திருவரங்கம் கோயில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதனின் மீதான காதலை ஆண்டாள் தனது பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளார். யார் மேல உள்ள காதல் அப்படின்னா விஷ்ணு மேல உள்ள காதல், அதாவது அரங்கநாதன் மேல வந்து காதல் வந்து ஆண்டாள் வந்து தன்னோட பாட்டுல வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம இப்ப சொன்னது இந்த வைணவ அடியார்கள் 12 ஆழ்வார்கள் இருக்குன்னு சொன்னோமா, அந்த 12 பேர்ல முதல் 3 பேரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் 3 ஆழ்வார்கள் வந்து பொய்கை ஆழ்வார், பூதந்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஏன் அதான் 12 ஆழ்வார் சொல்லல, 12 இங்க 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற 9 ஆழ்வார் நீங்க கொடுத்துருப்பாங்க. 9 ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க, அதுவே போதும். திருமலிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பன் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள். ஓகேங்களா, ஆண்டாள் மட்டும்தான் இதுல பெண்ணு. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைவ அடியார்கள். சைவ அடியார்களை பொறுத்தளவு 63 நாயன்மார்கள் இருப்பாங்கப்பா. சைவ அடியார் வந்து சைவ சமய குறவர்னு சொல்லுவாங்க. முதல் 4 பேர். ஓகேங்களா, அதாவது திருஞான சம்பந்தர், அப்பரு, சுந்தரரு, மாணிக்கவாசகர். இவங்க 4 பேரும் சைவ சமய குறவர்கள். ஓகேங்களா, இந்த 3 பேர் தான் ஆனா மெயின். 63 பேரு மொத்தம். அந்த அந்த 63 பேர்ல இந்த 3 பேர் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், இவங்கதான் பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. மும்மூர்த்திகள்லாம் இவங்க கூட மாணிக்கவாசகர் சேர்த்திக்க அப்படின்னா சைவ சமய குறவர்கள் சொல்லுவாங்க 4 பேரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 63 பேர். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, இவங்க எழுதின பாட்டு வந்து பார்த்தோம்னா நம்பியாண்டார் நம்பி இது தொகுத்திருப்பாங்க. ஓகேங்களா, நம்பியாண்டார் நம்பி தொகுத்தது திருமுறை. ஓகேங்களா, அந்த திருமுறையில 12 நூல்களே கொண்டுள்ளது. 12 நூல் இருக்கு, 12 திருமுறை இருக்கு மொத்தம். ஓகேங்களா, அதுல வந்து 11 நூல் வந்து நம்பியாண்டார் நம்பியார் தொகுக்கப்பட்டது. சேக்கிலாரோட பெரிய புராணம் 12வது. சேக்கிலார் என்ன இருப்பாரு, பெரிய புராண நூல் எழுதியிருப்பாரா, அது வந்து 12வது. ஓகேங்களா, அது மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த இடத்துல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம். அடுத்து ஆதிசங்கரர். ஓகேங்களா, இந்த ஆதிசங்கரரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஆதிசங்கரர்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அத்வைதம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து போதித்தவர் இவர் தான். அத்வைதம் அப்படின்ற தத்துவத்தை போதித்தது இவர் தான். வேற என்ன இவர் வந்து சொல்றாருன்னா, ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவோட பிரம்மா இணையும் என்பதை தத்துவத்தோட சாரமாகும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். அடுத்து இவரை பத்தி வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, அதாவது தன் காலத்து பக்தி இயக்கத்தின் மீது கவனம் கொள்ளாத சங்கரார் வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் உண்டார். அதாவது வேத மரபுகளை மீட்டெடுக்க ஆர்வம் உண்டவர் வந்து இவர் தான். அதுக்கு பிரம்மசூத்திரம் அப்படின்ற நூலுக்கு அவர் எழுதிய உரையை அவர் ஆற்றிய பணிகளில் சால சிறந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரம்மசூத்திரம் அப்படின்ற நூலுக்கு அவர் எழுதிய உரையே அவர் ஆற்றிய பணிகளில் சால சிறந்தது. பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியோட ஒரு அடிப்படை நூல். இதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும். ஓகேங்களா, அதாவது ஆதிசங்கரை பத்தி 2 பாயிண்ட் தான். இந்த 2 பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து ராமானுஜர். ஏன்னா அந்த ராமானுஜர் பத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா வைணவ தொண்டர் இவர். ஏன்னா வைணவத்தை வந்து ஃபாலோ பண்ணவர். ராமானுஜர் மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ சிந்தனையாளர். இல்ல ராமானுஜர் அப்படின்னு எழுதினாலே அது முதல்ல இவர் வந்து ஒரு வைணவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இல்ல இது இல்லாம வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வசிஷ்டா வைதம். இவர் முன் வச்ச அந்த தத்துவம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்டா வைதம். இது எல்லாமே பொறுத்தவரை கேட்பாங்க. அத்வைதம்னா யாரு, ஆதிசங்கராரு. வசிஷ்டா வைதம் அப்படின்னா யாரு அப்படின்னா ராமானுஜரு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பாருங்களேன். கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தார். ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணிங்கப்பா, கேட்கலாம். ஓகேங்களா, விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் அவர் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் மீதும் அவருக்கு இணையான லட்சுமியின் மீதும் அவர் கொண்டிருந்த அந்த பக்தி நெறிக்கு பேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருத கல்வி.
புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரத்துல வந்து வடகலை வைணவம் வந்து உருவானுச்சுப்பா. ஓகேங்களா? அது மாதிரி தென்கலை வைணவம் அப்படின்றது திருவரங்கத்தை மையமாக கொண்டு உருவானதா சொல்றாங்க. இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கணும். வடகலை வைணவம் அப்படின்னா காஞ்சிபுரம், தென்கலை வைணவம் அப்படின்னா திருவரங்கத்தை மையமாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை அப்படின்னு வடகலைஞர் வந்து நம்புனாங்க. ஆனா தமிழ் மொழியில் பன்னீர் ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு தென்கலையினர் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்ததா சொல்றாங்க. இது மட்டும் தெரிஞ்சு வச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? வடகலைனா சமஸ்கிருதம், தென்கலை அப்படின்னா தமிழ் மொழி, வடகலைன்றது காஞ்சிபுரம், தென்கலை ஸ்ரீரங்கம். அடுத்து ஓகே, வட இந்தியாவுல பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுனது யார் அப்படின்னா ராமானந்தர்ப்பா. கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இங்க இருக்காரு ராமானந்தர், இவர் தான். வட இந்தியால பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமா மாத்துனது இவர் தான். ஓகேங்களா? அடுத்து வல்லபாச்சாரியார். இந்த வல்லபாச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் நான் சொல்ல முடியும். இந்த வல்லபாச்சாரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்தாஸ். ஓகேங்களா? இந்த சூர்தாஸ் என்ன பண்ணார் அப்படின்னா கவிஞரும் இசைக்கலைஞரும் பார்வை திறன் அற்றவருமான சூர்தாஸ் இக்கோவிலோடும் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரோட அந்த புகழ்பெற்ற கவிதைகள் தொகுப்பு சூர்சாகர். இது மட்டும் நோட் பண்ணா போதும். சூர்தாஸ் அப்படின்றது என்னது? சூர்சாகர் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அடுத்து மேவார் நாட்டு பட்டத்து இளவரசியின் மனைவியான மீராபாய். இந்த மீராபாய் என்ன பண்றா அப்படின்னா கிருஷ்ண பகவானோட தீவிர பக்தர். மீராபாய் என்னது? கிருஷ்ண பகவானோட ஒரு தீவிர பக்தர். இந்த அம்மையார் வந்து ரவிதாஸ் என்பவரோட சீடர். பக்கத்துல இருக்காரு ரவிதாஸோட சீடர் யார் அப்படின்னா மீராபாய். ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சுங்க. ரவிதாஸோட சீடர் யாருன்னா மீராபாய். மீராபாய் அவனுடைய பஜன பாடல்கள் மூலம் பிரபலமானவர். ஓகே. சைதன்யா தேவர் மூலம் பரவசமூட்டும் பாடல்கள், களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கினார். சைதன்யா தேவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட பரவசம் வந்து இவர் தனது பரவசமூட்டும் பாடல்கள், களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை வந்து பிரபலமாக்குனது இவர் தான். ஓகேங்களா? வங்காளத்துல வைணவ சமயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இது. ஓகேங்களா? அடுத்து துளசிதாசரு இந்தி மொழியில எழுதின ராமனோட கதையை மீண்டும் ராமசரிதமனாஸ் அப்படின்ற ஒரு நூலால் இவர் வந்து கொடுத்துருப்பாரு. யார் அப்படின்னா துளசிதாசர். சரிங்களா? ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தா போதும், வேற எதுவும் வேணாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய துக்காராம் வந்து விஷ்ணுவோட அவதாரமான விதோபா குறித்து அவர் வந்து இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அவர் நன்கு அறியப்பட்டார். அபங்கா எழுதியிருப்பார். அபங்கா அப்படின்னா கீர்த்தனைகள்னு சொல்லலாம். ஏற்கனவே துக்காராம் எழுதினது. ஓகேங்களா? அடுத்து மகாராஷ்டிராவில் அதே மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பந்தர்பூர் அப்படின்னா பண்டரிபுரத்துல விதோபா பாண்டுரங்கா கோயில் இருக்கு. வங்காளத்துல சைதன்யா தேவோ என்ன மாதிரியோ அந்த மாதிரி மகாராஷ்டிராவுக்கு துக்காராம். ஓகேங்களா? வங்காளத்துக்கு சைதன்யா தேவோ எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மகாராஷ்டிராவுக்கு யாரும் முக்கியம் அப்படின்னா இவர் துக்காராம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவரோட அந்த கீர்த்தனைகளுக்கு இவர் வந்து ஃபேமஸ் ஆனவர். அடுத்து சூஃபிய சிஸ்டம் பார்க்க போறோம். இந்தியாவில் சூஃபிய சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ சூஃபிய சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரேபியர் காலத்துல தான் வந்ததா சொல்லுவாங்க. அரேபியர் கைப்பற்றிய காலத்தில் சூஃபிய சிஸ்டம் இந்தியாவுக்குள்ள வந்தது. சிந்து கைப்பற்றுவாங்களே 712 சிந்து மீது படையெடுப்பாங்களே. ஸோ அப்போ வந்து வந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாம் இந்து ஆகிய சமையலும் சேர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பியத்தை ஃபாலோ பண்றவங்க சூப்பின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த பாக்ஸ் மட்டும் பாருங்க, இது மட்டும் போதும். சூப்பியசம் சூப்பி என்னும் சொல் வந்து சூப் அப்படின்னு சொல்லி வந்தது சொல்றாங்க. இதோட பொருள் வந்து கம்பளி. ஓகேங்களா? சூப்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சொரசொரப்பான முரட்டு கம்பளியான உடையில அணிந்ததெல்லாம் சூப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பியசம் அடிப்படையில இஸ்லாமிய தரிசனதாக இருந்தாலும் அதன் மீது இந்து பௌத்த சமய கருத்துக்களின் தாக்கங்களை பெற்றிருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சா போதும். உலோமாக்கள கடுமையான ஒழுக்க விதிகளை சூப்பியசம் மறுத்தது. உலோமாக்களை வெறுத்திருக்காங்க. அதாவது அவங்களோட ஒழுக்க விதிமுறைகளை மறுத்திருக்காங்க. மடாலய வாழ்க்கையை ஒத்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட சூப்பிகள் சமுதாயத்திற்கு வெளியே செயல்பட்டனர். ஓகேங்களா? இது மட்டும் நோட் பண்ணிங்க. சூப்பியசம் என்ன? சூப் அப்படின்னா கம்பளி. சரிங்களா? ஆரம்பத்துல இருக்கிற இஸ்லாம்ல இருந்ததா சொல்றாங்க. ஸோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். சூப்பிகள்லாம் யாரு? 2 மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. வேற எதுவும் வேணாம். இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூப்பிகள் வந்து 3 பிரிவா பிரிப்பாங்கப்பா. இடைக்கால இந்தியாவில் சூப்பியை 3ஆ பிரிக்கிறாங்க. சிருஷ்டி சுரவாடி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிருஷ்டி சுரவாடி,
பிர்தௌசி. இது 3 ஓகேங்களா. இந்த மொய்னுதீன் யார் அப்படின்னா சிருஷ்டி அமைப்பை வந்து இந்தியாவில் வந்து பிரபலமாக்குனது தான் மொய்னுதீன். ஓகேங்களா. மொய்னுதீன் அப்படின்றது சிருஷ்டி அமைப்பை பிரபலமாக்குனது இந்தியாவில். ஓகேங்களா. இவர் அஜ்மீர்ல இறந்துருப்பார். ஓகேங்களா. அடுத்து சிருஷ்டி அமைப்பை சார்ந்த சூஃபி நிஜாமுதீன் அவுலியா என்பவர். சிருஷ்டி அமைப்பை சேர்ந்த சூஃபி யாரு அப்படின்னா நிஜாமுதீன் அவுலியா. அதுக்கப்புறம் வேற என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இதுல இருக்காது எதுவும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அப்படின்னா இந்த பிர்தௌசி வேணா பாத்துங்க. ஓகேங்களா. பிர்தௌசி அமைப்பு சுரவார்டியோட ஒரு கிளை பிரிவு. பீகார்ல மட்டுமே இருக்காது. சுரவார்டியோட ஒரு ஒன் ஆஃப் த பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிர்தௌசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பெருசா கொஸ்டின்லாம் இருக்காது. ஓகேங்களா. கபீர் இவரை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்கப்பா. கபீர் ஒரு இஸ்லாமியராக இருந்த போதிலும் வாரணாசியை இருப்பிடமா கொண்ட ராமானந்தரோட செல்வாக்குக்கு ஆட்பட்டார். ஓகேங்களா. இவர் இந்து சமய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அவர் இந்து இஸ்லாம் சமயங்களே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார். இதுதான் ரொம்ப பிசி கொஸ்டின். பிசி 2023 கொஸ்டினே இதுதான். இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையை வந்து வலியுறுத்திய யாரும் சொல்லி கேட்டிருந்தாங்க. யாருன்னா கபீர் தான். இதுதான் சொல்றாங்களே இந்து இஸ்லாம் சமயங்களே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஸோ இவர் தான் அந்த வேலையை பார்த்துருப்பார். ஓகேங்களா. ஸோ அதனால இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் கபீர். இப்படிதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பல்வேறு சமய பிரிவுகள் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் கொடுத்திருந்தாலும் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் கபீர் வந்து சொல்லியிருப்பார். கடவுள் ஒருத்தர் தான், அவர் வந்து வடிவமற்றவர் அப்படின்னு சொல்லி யாரு கபீர் வந்து சொல்றாரு. ஏன் கபீர் நம்பினார். அடுத்து கபீரோட கிரந்தவழி பைஜக்கு. இந்த நூல்கள்லாம் அவருடைய கவிதைகளோட தொகுப்பு. கிரந்தவழி பைஜக்கு. அடுத்து குருநானக். ஓகேங்களா. அந்த குருநானக் பத்தி பார்க்கணும். இவரை பத்தி கேட்பாங்க. ஓகேங்களா. இவர் வந்து லாகூர்ல தான் பிறந்தார். 1469 லாகூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துல குருநானக் வந்து பிறந்தாரு. இவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமானது மட்டும் பார்த்துக்குவோம். ஓகேங்களா. அதாவது இவர் வந்து இறந்துருப்பாருப்பா. இவர் இறந்ததுக்கு அப்புறம் 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில இந்திய அரசு வந்து நடைபாதை ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறது. அந்த நடைபாதை எங்க இருக்கு அப்படின்னா குர்தாஸ்பூர் உள்ள நானா கோயிலேருந்து பாகிஸ்தான்ல கர்தார்பூர் உள்ள இருக்கக்கூடிய குருத்வாரா தர்பார் சாஹிப் இரண்டையும் இணைக்கும் வகையில அந்த நடைபாதை அப்படின்றது இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது 2 மட்டும் நோட் பண்ணா போதும். இப்ப சொன்ன அந்த இதுதான் குருத்வாரா தர்பார் சாஹிப் கர்தார்பூர்ல இருக்கு. சரிங்களா. அப்புறம் இவரோட அந்த போதனைகள் கடவுள் வடிவமற்றவர் அப்படின்னு போதிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநானக்கு. சரிங்களா. இவர் வந்து சீக்கியரோட அந்த முதல் குரு. சீக்கிய மதத்தோட ஒரு முதல் குருவே வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரு இவர் தான். ஓகேங்களா. குருநானக்கோட போதனைகள் வந்து 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியிலே நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தோட மூல கோட்பாடாக அமைந்தது. அதாவது இவரோட அந்த போதனைகள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீக்கிய மதத்தோட ஒரு முக்கியமான மூல கோட்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குருநானக் அவருக்கு பின்வந்தவர் ஆகியோர் போதனைகள் தொகுக்கப்பட்டு குரு கிரந்த சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. குருநானக்கோட போதனைகள் என்ன பண்ணுவாங்க தொகுத்திருப்பாங்க. தொகுத்து குரு கிரந்த சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சீக்கியரோட அந்த புனித நூல். ஓகேங்களா. சீக்கியரோட புனித நூல் அப்படின்னா குரு கிரந்த சாஹிப். அதுல யாரோட மூல போதனைகள்லாம் இருக்கு அப்படின்னா குருநானக்கோட போதனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. கீர்த்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பாடும் இசைக்கலைஞர் மூலமாக குருநானக்கோட போதனைகள்லாம் பரப்புரை செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இவரோட பக்தர்கள்லாம் அந்த தர்மசாலையில் நடக்கும் ஓய்வு விடுதிகளை ஒன்று கூடினார்கள். இவர்களே காலப்போக்கில் வந்து குருத்வாராக்கள் அப்படின்னு சொல்றாங்க. குருத்வாராக்கள் அப்படின்னா இவங்க தான். ஓகேங்களா. சீக்கிய மதத்தை சேர்ந்து தான் குருத்வாராக்கள். அடுத்து குருநானக் லேனா தனது சீடரை வந்து தனக்கு பின்னான குருவாக நியமித்தார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனக்கு பின்னாடி வரக்கூடிய சீடரை தனக்கு அப்புறம் நீங்க தான் குரு அப்படின்னு சொல்லி நியமிக்கிறது யார் அப்படின்னா குருநானக் லேனா அப்படின்றவர். ஓகேங்களா. இந்த 300வது பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க சீக்கிய குரு தங்களுக்கு அடுத்த குரு வந்து நியமிக்கிறாங்க. ஆனா அந்த குரு கோவிந்த் என்ன பண்றாரு அப்படின்னா குரு கோவிந்த் சிங்கோட காலத்துல பாகல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூலுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஒண்ணும் இல்ல குருவாளால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுக்கிறது. இந்த முறையை வந்து இவரோட காலத்துல இருந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி இந்த திருமூலுக்கு பெற்றவர்கள் வந்து கால்சா தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட சகோதர அமைப்போட ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிங் அப்படின்னா சிங்கம் என்ற பட்டமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கால்சாவோட உறுப்பினர் வந்து ஒவ்வொரு 5 தனித்திறமையான திறமைகளை கொண்டுருவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 கேஸ்னா வெட்டப்படாத முடி. இது பொறுத்து கேட்பாங்கப்பா. இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா. கேஸ்னா வெட்டப்படாத முடி. கண்கா அப்படின்னா சிகைக்கோடு. கிர்பான்னா குருவாளு. கடானா இரும்பு காப்பு. கச்சேரா அப்படின்னா உடலின் கீழ்ப்பகுதி அணையக்கூடிய ஒரு உள்ளாடை. ஓகேங்களா. குரு கோவிந்த் சிங்குக்கு பின்னாடி புனித நூலான குரு கிரந்த சாஹிப்
குருவாக கருதப்பட்டது. அதன் கருத்துக்களை கால்சா அமைப்பு பரப்பியது. அதாவது குரு கோவிந்த் சிங் தான் கடைசி குரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த புக்கு தான் அந்த குரு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுலலாம் பெருசா எதுவுமே இருக்காதுப்பா. ஓகேங்களா? சுருக்கம் மட்டும் பார்த்துக்கங்க. வேற எதுவும் இருக்காது பெருசா. இது நம்ம சுருக்கம் வந்து நம்ம பார்த்தது தான். ஆதிசங்கரன்னா அத்வைதம், ராமானுஜர்னா வசிஷ்டாவைதம். இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இதுல பெருசா இல்ல. சரிங்களா? இது மட்டும் பார்த்துக்கங்க.